நண்பர்களே, வெல்கம் டு எக்ஸாம் கைடன்ஸ் யூடியூப் சேனல், ஆன்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பாலிட்டியில் பிரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த பிரியாம்பிள் பற்றி பேசும்போது இந்த பிரியாம்பிளில் முக்கியமான சாராம்சங்கள்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பிரியாம்பிள் அப்படின்ற கான்செப்ட் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய இந்த பிரியாம்பிள் வந்து நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் நம்ம முதல்ல எடுத்தோம். இந்த பிரியாம்பிள் அப்படின்ற கான்செப்ட் எதுலேருந்து வந்தது? ஆக்சுவலாக ஜவஹர்லால் நேரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பார். அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை ஒத்தி தான் பிரியாம்பிள் அப்படின்ற ஒரு முகப்புரையை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த பிரியாம்பிள் அப்படின்றது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ப்ரீஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அதை ப்ரீஃபேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, எப்படி ஒரு புத்தகம் வாங்கினா அந்த புத்தகத்தோட முழு கண்டென்ட்டையும் முன்னாடி இருக்க ஒரு அரை பேஜில் அந்த ஆத்தர் வந்து ப்ரீஃபேஸ்ன்னு சொல்லி எழுதி ஒரு முகப்புரைன்னு போட்டிருப்பாரோ, அதே மாதிரி இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க மொத்த ஐடியாலஜியும் அந்த பிரியாம்பிள் வந்து ஒத்தி இருக்கும். அதாவது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தமாக நம்ம என்ன சொல்ல போகிறாங்கன்றத அந்த ப்ரீஃபேஸ் நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து உணர்ந்துடலாம். அதை பார்த்தாலே நம்மளோட எய்ம் வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து பிரியாம்பிளில் வந்து கான்ஸ்டியூஷனோட மொத்த சம்மரியும் பிரியாம்பிள் இருக்கும். பிரியாம்பிள் இதுக்கு முன்னாடி மாற்றப்பட்டிருக்கா அப்படின்னா, பிரியாம்பிள் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மாற்றப்பட்டிருக்கு. 1976 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி பிரியாம்பிளை வந்து மாற்றிருக்காங்க. பிரியாம்பிளை மாற்றும்போது 3 வார்த்தைகளை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணாங்க. என்னென்ன வார்த்தைகள்னா, சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டிகிரிட்டி. ஓகே, இப்போ பிரியாம்பிள் பற்றி ஒரே தடவை படித்து பார்த்துடலாம். ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். Preamble of the Constitution. We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic, and to secure all its citizens justice, social, economic, and political liberty of thought, expression, belief, faith, and worship, equality of status and opportunity, to promote among all its citizens fraternity, assuring the dignity of the individual and the unity and the integrity of the nation. In our Constituent Assembly, that is 26th day of November 1947, do hereby enact, adopt and give to ourselves this Constitution. இதுதான் வந்து பிரியாம்பிளில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். சரி, இப்போ இந்த பிரியாம்பிளுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்க்கலாம். We the people of India, இந்திய பிரஜைகளாகிய நாம் நமக்கு நாமே எழுதி கொண்ட இந்த பிரியாம்பிள், நமக்கு நாமே எழுதி கொண்ட இந்த கான்ஸ்டியூஷனில் இந்தியா இன்டு எ சாவரின், இந்தியா வந்து இறையாண்மை, சோஷலிஸ்ட் சமூகம், செக்குலர் மத சார்பற்ற தன்மை, டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் ஜனநாயகம் மற்றும் குடியரசு, அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ், இந்தியாவுடைய அனைத்து குடிமகன்களுக்கும் இதை வந்து தெரிவிச்சுக்கிறோம். டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் ஜஸ்டிஸ், இந்திய பிரஜைகள் அனைவருக்கும் ஜஸ்டிஸ் நீதி, சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி லிபர்ட்டி ஆஃப் தாட், இந்திய பிரஜைகள் அவங்க மனதில் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய சிந்தனைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கான முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. எந்தெந்த வகையில்னால், அவங்களுடைய சிந்தனைகள், அதோடைய வெளிப்பாடுகள், அவங்களுடைய நம்பிக்கை, கொள்கை மற்றும் அவங்களுடைய வணக்க வழிபாடுகள், இது அனைத்தையும் அவங்க வந்து சுதந்திரமாக மேற்கொள்ளலாம். அதே மாதிரி ஈக்குவலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அவர்களுக்கு சமுதாயத்தில் எல்லா விதமான ஈக்குவாலிட்டியும் இருக்குது, சமநிலை தான் இருக்கும். ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பிரதர்ஹுட், சகோதரத்துவத்தோடு அனைவரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ வேண்டும் அப்படின்றது தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று இன்னார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது இந்த
கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் 26 நவம்பர் 1949 நாளாகிய இன்று இதை நாம் முன்மொழிந்து நமக்கு நாமே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு தான் இதை முதலாக பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த பிரியாம்பல் அப்படி என்னதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. சோர்சஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஓகேவா. இந்த கான்ஸ்டியூஷனோட சோர்சஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நமக்கு தெரியப்படுத்துது. இந்த சோர்சஸ்லாம் யாரை சேருது அப்படின்னா முழுக்க இந்திய பிரஜைகளுக்கு உண்டான சோர்சஸ் தாங்க இது. இந்த சோர்சஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்ல. அதனே போன்று இந்தியன் ஸ்டேட்டோட நேச்சர், இந்தியா வந்து எப்படிப்பட்ட நாடு, சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இதை பற்றின தன்மைகள் வந்து இதில் பார்த்தா நமக்கு தெரியும். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எதை முன்வைக்குது, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எதை சொல்ல வருது, மக்களுக்கு வந்து எதை நியமிக்குது, எதுக்காக இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அது சொல்ல வருது இந்த பிரியாம்பல் படிக்கிறதுனால. அதே மாதிரி டேட் ஆஃப் அடாப்ஷன், இது எந்த நாள் இதை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்ற நாளை வந்து குறிப்பிடுது. சரி, இப்போ இந்த பிரியாம்பலில் பார்த்தோம்ல, இதில் ஒரு சில வார்த்தைகளுக்கு உண்டான டேர்ம்ஸ்க்கு உண்டான அர்த்தங்களும் அதனுடைய வரலாற்றையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, இது எல்லாமே நமக்கு ஒரு சின்ன வார்த்தைகளாக தான் தெரியும். ஆனால் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெரிய விளக்கங்கள் இருக்குது. அந்த விளக்கத்தை மையப்படுத்தி தான் இந்த பிரியாம்பல் இந்த வார்த்தைகளை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு சாவரின் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா இறையாண்மை, ஓகேவா. ஸோ இந்திய இறையாண்மை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்திய நாடு எந்த நாட்டையும் சார்ந்ததில்லை, அதே மாதிரி இந்த இந்திய நாடு எந்த நாட்டையும் ஆளுமைக்கும் உட்படுத்தவில்லை அப்படின்றத அது குறிப்பிடுது. அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு அப்சல்யூட், மொத்தமாக முழுமையாக விடுதலை பெற்ற நாடு. இது வந்து யாரையும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு டிபெண்டும் பண்ணி இல்லை அப்படின்றதையும் குறிக்குது. இந்த சாவரின்றது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் யாருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிக்கு கண்டிப்பாக அந்த சாவரின், தன்னாட்சி, இறையாண்மை கண்டிப்பாக தேவையானது. இந்தியா வந்து 1949 காமன்வெல்த் கண்ட்ரிஸ் நேஷன் அதில் வந்து மெம்பர் ஆச்சு. ஸோ அது மெம்பர் ஆகும்போதும் இந்த சாவரின், அதோடைய இறையாண்மையை பாதிக்கிற அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தான் அது வந்து மெம்பரும் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த காமன்வெல்த் நேஷனுக்கு யார் ஹெட்டுன்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் தான் ஹெட்டு. பிரிட்டிஷோட க்ரௌன், உதாரணத்துக்கு பிரிட்டிஷோட இளவரசி தான் இதுக்கு வந்து ஹெட்டு. இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து யுஎன்ஓலையும், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐநா சபையிலையும் வந்து ஒரு மெம்பராக தான் இருக்குது. ஸோ இது மெம்பராக ஆனதுனாலையும் இதோட சாவரினில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டுடைய டெரிட்டரியும் இது வந்து எடுத்துக்க கொண்ட முழு அதிகாரமும் இதுக்கு இருக்குது. சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமூகம். ஸோ சமூகம் சார்ந்த சிந்தனையில் இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் சமூகத்தை பற்றி பெரிய அளவில் எங்கே சொல்லப்படுது அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் தான் சமூகம் சார்ந்த விஷயங்களை பெரிதும் இது எடுத்து சொல்லுது. இந்த சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 1976 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 42 தான் இந்த சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தையை வந்து முதல்ல உள்ளே கொண்டு வராங்க. ஆக்சுவலாக இந்த சோஷியலிஸ்ட்ன்ற கருத்து வந்து எப்போ வருது அப்படின்னா, 1955 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோடைய ஒரு செஷன் வந்து ஆவடியில் நடக்கும். அப்போ வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஐஎன்சியில் இருக்க மெம்பர்ஸு. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன், இந்தியாவில் வந்து சோஷியலிஸ்ட், சமூகம் சார்ந்த ஒற்றுமையும் சமூகம் சார்ந்த நீதியும் வந்து வலியுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனை வந்து முன் வைப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் சோஷியலிஸ்ட்ன்ற கருத்துக்களை வந்து மையப்படுத்தி 1976 இதை வந்து இந்த வார்த்தையை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. சோஷியலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சோஷியலிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், இன்னொன்று வந்து கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம். டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா மிக்சடு எக்கனாமியாக இருக்கும். உதாரணத்துக்கு சோஷியலிசம் அப்படின்னு சொன்னோன்னா, ப்ரைவேட்
கவர்மெண்ட், இவங்க 2 பேர்த்தோட பார்ட்டிஷன் இருக்க தான் சோஷியலிசம். இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன், கவர்மெண்ட்டோட ஆளுமை தான் இருக்கும். ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்டில் வந்து ப்ரைவேட் வந்து அவ்வளோ ஆதிக்கம் எதுவும் செலுத்தவே முடியாது. முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் மொத்தத்தையும் நிர்வகிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில். இதே டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா அதில் வந்து மிக்சடு எக்கனாமியாக இருக்கும். உதாரணத்துக்கு டெமோக்ராட்டிக் சோஷியலிசத்தில் வந்து ப்ரைவேட்டோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கும், கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். இந்தியாவோட சோஷியலிசம் வந்து ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். எதுனா மார்க்சிசம் சோஷியலிசம், அப்புறம் காந்தியன் சோஷியலிசம். பட் வந்து எது அதிகமாக டாமினேட் ஆகிருக்குன்னா காந்தியன் சோஷியலிசம் தான். மார்க்சிஸ்ட் சோஷியலிசம்னா இது வந்து எதை வலியுறுத்துனா கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் மாதிரி முழுக்க முழுக்க வந்து அரசாங்கத்துடைய சோஷியலிசத்தை வந்து முன்வைக்கும். ஃபஸ்ட்டு சோஷியலிசத்துன்றது என்ன அர்த்தம்னா, சோஷியலிசம்னா சமூகம் சார்ந்த விஷயங்கள். உதாரணத்துக்கு இருக்கும். காந்தியன் சோஷியலிசம்னா ப்ரைவேட்டும் இருக்கும், கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பும் இருக்கும். ஓகே. செக்குலரிசம்னா இறையாண்மை. இந்தியாவுடைய இறையாண்மையை பற்றி அழகான ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, இந்தியா இஸ் நெய்தர் ரிலீஜியஸ் நார் இர்ரிலீஜியஸ் நார் ஆன்டி ரிலீஜியஸ். அதாவது இந்தியாவுடைய மத சார்பற்ற தன்மை எப்படிப்பட்டதுன்னா, இந்தியாவுக்குன்னு எந்த ஒரு ரிலீஜனும் கிடையாது. அதாவது இந்தியா நாடு வந்து எந்த ஒரு ரிலீஜியஸையும் முழுக்க டிபெண்ட் பண்ணியும் கிடையாது. ஒரு மதம் சார்ந்த நாடு இல்லை. அதே போல் இந்தியாவில் வந்து ரிலீஜியன் இல்லாமலேயும் இல்லை. அதனை போன்று இந்தியா வந்து மதத்திற்கு எதிரான நாடும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனை போன்று இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு கவர்மெண்டல் ரிலீஜியன், உதாரணத்துக்கு அமெரிக்கா போன்ற கிறிஸ்டின் கண்ட்ரி அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுறதை விட, உதாரணத்துக்கு ஒரு இட்டாலி போன்ற ஒரு கத்தோலிக் நாடு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு மதம் சார்ந்த ஒரு நாடாக இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி இந்திய பிரஜைகள் அனைவரும் அவங்க விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றலாம், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அதே மாதிரி மதம் சார்ந்த விஷயங்களுக்காக ஒருத்தருக்கு அநீதி இழைக்கப்படாது அப்படின்ட்டும் கான்ஸ்டியூஷனில் கூறப்பட்டிருக்கு. 1974 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்கன்னா, செக்குலர் ஸ்டேட் அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் வந்து முழுமையாக வலியுறுத்தலை. ஆனால் ஆர்டிக்கல் 25 ஆர்டிக்கல் 28 வரைக்கும் பார்க்கும்போது இது வந்து நமக்கு முழுமையாக வலியுணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்குலர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த வார்த்தையை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க ப்ரியாம்பிளில். அடுத்து டெமோக்ராட்டிக் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கரெக்டான அர்த்தம் ஜனநாயகம். ஸோ ஜனநாயக நாட்டில் சுப்ரீம் பவர் யாருக்கு இருக்குன்னா, பீப்புளுக்கு தான் அந்த ஜனநாயக பவர் இருக்கும். டெமோக்ராட்டிக் நாட்டில் வந்து 2 விதமான டெமோக்ராட்டிக் இருக்குது. ஒன்று வந்து பீப்புள் டைரக்ட் டெமோக்ராட்டிக், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக். ஒன்று வந்து டைரக்ட் டெமோக்ராட்டிக், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக். டைரக்ட் டெமோக்ராட்டிக் என்ன எக்ஸாம்பிள்னா சுவிட்சர்லாந்து. டைரக்ட் டெமோக்ராட்டிக்கில் முழுக்க மக்கள் தான் வந்து சுப்ரீம் பவராக இருப்பாங்க. அவங்க வந்து எதை வச்சு சுப்ரீம் பவரை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 4 விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால் அண்ட் பிளஸ்பிசைட். ரெஃபரண்டம்னா பொதுவாக மக்களுக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஓட் போடுவாங்க. உதாரணத்துக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி அயர்லாந்தில்
மக்கள் வந்து ஓட் போடுவாங்க. இந்த விஷயம் நமக்கு தேவையா, தேவையில்லையா அப்படின்றது. அது வந்து ரெஃபரண்டம். இனிஷியேட்டிவ்னா ஒரு சட்டம் கொண்டு வரலாம். இந்த ஒரு சட்டம் வந்து நல்லாயிருக்கு. இது கண்டிப்பாக சட்டம் தேவை. இப்போ செக்ஷுவல் அபியூஸ் நடக்குதுன்னா இது கண்டிப்பாக சட்டம் தேவைன்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வச்சு அந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. ரீகால் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோன்னா, ரீகால்ன்ற விஷயத்தில் வந்து மக்களால் யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எலெக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இல்லை இவர் சரியில்லைன்னு சொல்லி திருப்பி வாங்குவாங்க. இல்லைனா இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து இந்த சட்டம் இந்த காலகட்டத்துக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்லி அதை வந்து ரீகால் வாங்கிப்பாங்க. ப்ளஸ்பிசைட்னா பொது வாக்கெடுப்பு. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த விஷயத்துக்காக ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவாங்க அரசாங்கம். அந்த வாக்கெடுப்பில் மெஜாரிட்டி வரதை சட்டமாக ஆக்குவாங்க. சரி, இப்போ இது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்டைரக்ட் டெமோக்ரஸிலையும் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து எலெக்டட் பை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து 2 விஷயமா இருக்குது. இதில் வந்து யார் சுப்ரீம் பார்த்தோன்னா, மக்கள் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பிரதிநிதி மூலமாக சட்டம் இயற்றப்படும். இதான் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இதில் வந்து 2 விதமான ஒன்று இருக்குது. ஒன்று வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து பிரசிடென்டல் டெமோக்ரஸி. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கு உதாரணத்துக்கு இந்தியா மற்றும் பிரிட்டன். இந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் நாம் வந்து ஒரு பிரதிநிதியை உண்டாக்குவோம். அந்த பிரதிநிதி சட்டசபையிலையோ சட்ட மேலவையிலையோ பாராளுமன்றத்துலேயோ உட்காருவாங்க. அவங்க அங்கே போய் சட்டம் இயற்றுவாங்க. இதே வந்து பிரசிடென்ஷியல் அப்படின்னா, இதுக்கு வந்து என்ன உதாரணம்னா அமெரிக்கா. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து மக்கள் எல்லாம் ஒரு பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பிரசிடெண்ட் சட்டத்தை வந்து இயற்றுவாங்க. அந்த பிரசிடெண்ட்டுக்கு உட்பட்டு சட்டங்கள் இயற்றப்படும். இதான் வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம். ஓகே, இந்த டெமோக்ரட்டி வந்து பற்றி பேசும்போது அம்பேத்கர் நவம்பர் 25, 1949, அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து அம்பேத்கர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். டெமோக்ரட்டி அப்படின்னு ஜனநாயகம்ன்றது வந்து நம்ம பொலிட்டிக்கல் ரீதியாக மட்டும் கொடுத்தோன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து இருக்காது. இந்த டெமோக்ரட்டி வந்து நம்ம பொலிட்டிக்கலில் மட்டும் தராமல் சோஷியல் டெமோக்ரஸியும் தரணும். சமூகம் சார்ந்த ஜனநாயகத்தையும் வந்து நம்ம மக்களுக்கு தரணும். ஸோ இந்த சமூகம் சார்ந்த ஜனநாயகத்தை நம்ம தரும்போது தான் மக்களிடையே வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் வந்து இந்த சோஷியல் டெமோக்ரஸின்ற அவர் சொன்னதில் வந்து 3 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. அடுத்து ரிப்பப்ளிக் அப்படின்ற வார்த்தைக்கு குடியரசு அப்படின்ற பொருள். இந்த ரிப்பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருக்குது. 2 விதமான ரிப்பப்ளிக் இருக்குது. ஒன்று வந்து மோனார்க், இன்னொன்று வந்து ரிப்பப்ளிக். அதாவது ரிப்பப்ளிக்னால் குடியரசு. நாம் வந்து நம்மளை யார் ஆட்சி செய்யணுன்றதை நம்ம தேர்ந்தெடுத்துருவோம். உதாரணத்துக்கு டெமோக்ரஸியா கம்யூனிசமான்னு நம்ம சூஸ் பண்ணிருவோம். டெமோக்ரஸின்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து 2 விதமான தலைமை இருக்கும். ஒன்று வந்து மோனார்க்கு, இன்னொன்று வந்து ரிப்பப்ளிக். மோனார்க்குனா யாருடைய ஆட்சியின் கீழே கட்டளைகள் பிறப்பிக்கப்படும்னா கிங்கு ஆர் குயினு. உதாரணத்துக்கு பிரிட்டனில் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் அந்த கிங் அல்லது குயினுடைய பெயரின் கீழே தான் நடைபெறும். இன்னொன்று வந்து ரிப்பப்ளிக்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்கள்ல, அவங்களாம் சேர்ந்து சூஸ் பண்ணுவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக நடக்கப்பெற ஆட்சி தான் ரிப்பப்ளிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணம் வந்து இந்தியா, USA. இந்தியாவில் வந்து இந்த ரிப்பப்ளிக்ன்றது வந்து 2 முக்கியமான திங்ஸை வந்து வலியுறுத்துது. இது என்ன அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரே மக்களை ஆட்சி செய்ய முடியும். இது ஒரு விஷயம். 2வது வந்து அவர் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு அநீதியும் இழைக்கப்படாமல் எந்த ஒரு சமுதாயத்தில் இருந்தும் அவர் ஈஸியான முறையில் வரலாம். அதே மாதிரி அவருடைய
நிர்வாக காலம் வந்து நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்குது. அடுத்து ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நீதி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 விதமான நீதிகள் வந்து கொடுக்கப்படுது, பிரியாம்பிளில் சொல்லப்பட்டது. ஒன்று வந்து பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல். பொலிட்டிக்கல் நீதி. பொலிட்டிக்கல் நீதியை பற்றி பார்க்கும்போது ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அரசாங்கம் சார்ந்த அனைவருக்கும் அரசியல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாருக்கும் சமம். அதே போல் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு பார்க்கும்போது அவர் எந்த சமூகம் சார்ந்த அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒரே நீதி தான் அப்படின்றத வலியுறுத்துது. மதம், இனம், மொழி, பிறப்பு ஆகியவற்றை வச்சு யாருக்கும் அநீதி அளிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் இது சொல்லுது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படின்றதும் இதுதான் வலியுறுத்துது. அடுத்து எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் பணக்காரர்களுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதியும் கிடையாது, அனைவருக்கும் ஒரே நீதி, இதை தான் வந்து வலியுறுத்துது. ஸோ அந்த ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒருத்தருக்கு கிடைக்கல அப்படின்னா அவர் நேரடியாக சுப்ரீம் கோர்ட் தான் இதுக்கு வந்து கார்டியன், அவங்க சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம். ஸோ இந்த ஜஸ்டிஸை பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்லையும் முக்கியமாக அதை பற்றி பேசப்படுது. இந்த ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து தான் முதல்ல எடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வைக்கிறாங்க. அடுத்து லிபர்ட்டி அப்படின்னா ஒரு வரையறுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்திய பிரஜைகள் அனைவருக்கும் ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்திய பிரஜைகள் அவங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், நம்பிக்கை, வழிபாடுகள் இது அனைத்தையும் அவர்கள் மேற்கொள்வதற்கு முழு சுதந்திரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. இந்த லிபர்ட்டி அப்படின்ற வார்த்தை வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. அடுத்து ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிவிக் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்டு பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. சிவிக் ஈக்குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 14 எதை வலியுறுத்துதுன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், எல்லாருமே சமமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் கேஸ்ட்டு, ஜாதியோ மதத்தை சார்ந்தோ யாரையும் வந்து எந்த ஒரு அநீதியும் இழக்கப்படக்கூடாது, அனைவரும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆர்டிகல் 16 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அனைத்து அரசாங்கம் சார்ந்த துறைகள்லேயும் அனைத்து மக்களும் சமமான முறையில் அனைவருக்கும் வந்து வாய்ப்பு தரப்பட வேண்டும் அப்படின்னு தான் ஈக்குவாலிட்டியில் சொல்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் ஜஸ்டிஸில் வந்து என்ன சொல்லுதுன்னா நோ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் மேன் அண்ட் உமன் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கம், வெல்த் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வச்சு யாருக்கும் வந்து எந்த ஒரு ஜஸ்டிஸும் தரக்கூடாது, உயர்ந்தவங்களுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதி அப்படின்ற மாதிரிலாம் தரக்கூடாது, அனைவருக்கும் சமமான நீதியை தான் தரணும். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை பொறுத்த மட்டும் இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களில், அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்களில் அனைவருக்கும் வந்து ஈக்குவாலிட்டியை தான் மெயின்டைன் பண்ணுவோம். 18 வயதுக்கு பூர்த்தியானவர்கள் அனைவரும் வந்து ஓட் போடுறதுக்கு வயது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது அனைவருக்கும் இது சமம் அப்படின்னு சொல்கிறது தான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஜஸ்டிஸு, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸு. இதில் வந்து எலெக்ஷனை பற்றி சொல்லும்போது முதலாக இந்தியாவில் வந்து எலெக்ஷன் யாருக்கு எலிஜிபிள்னா 21 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் வந்து ஓட்டு போட, 21 வயசை பூர்த்தி செய்தவர்கள் தான் ஓட் போட முடியதாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து 18 இருக்குது. எப்போ அது வந்து 21ன்றது 18 மாற்றினாங்கன்னா 1989 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் 21 வயசுலேருந்து 18 வயசே போதுமானதுன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஃப்ராட்டர்னிட்டி வார்த்தை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா பிரதர்ஹுட்டு, சகோதரத்தன்மை. இந்த ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா இந்தியா வந்து ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்தியர்கள் வந்து பலவிதமான கேஸ்ட்டையும் மதத்தையும் சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்தியா அப்படின்ற வரும்போது அனைவரும் வந்து சமம், அனைவரும் வந்து ஒரு
யூனிட்டியாக இருக்கணும், ஒரு ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்க. இந்த ஃபேட்டர்னிட்டியோட வார்த்தைக்கோடைய வெளிப்பாடு தான் இன்டெகிரிட்டி. அந்த இன்டெகிரிட்டின்ற வார்த்தை வந்து முதல்ல கான்ஸ்டியூஷனில் வந்து 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 51A இது எதை வலியுறுத்துதுன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ஹார்மோனி அண்ட் பிரதர்ஹுட், மக்களிடையே அமைதியையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் ஆர்டிகல் 51A வந்து குறிப்பிடுகிறது. ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு கோட் சொல்லுவாங்க, டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் வந்து ரொம்ப ரொம்ப புனிதம் வாய்ந்தது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனுடைய காக்கப்பெறணும் அப்படின்றத இதை வந்து முக்கியமாக வலியுறுத்துது. இதில் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா வந்து பல மாநிலங்கள் ஒன்றிணைந்த ஒரு நாடு அப்படின்றத வலியுறுத்தியிருப்பாங்க. ஸோ அதனை போன்று தான் மக்களும் பல தரப்பட்ட மக்களாக இருந்தாலும் இந்தியான்னு வரும்போது யூனிட்டியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும்ன்றதான் வலியுறுத்துவாங்க. அடுத்து இந்த பிரியாம்பலை பற்றி ஒரு சில கோட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சில தலைவர்கள் என்னென்ன கோட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சர் அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர், இவர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இடம்பெற்றிருந்த ஒரு நபர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரியாம்பல் டு அவர் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிரஸஸ் வாட் வி ஹேட் தாட் ஆர் ட்ரீம்ட் ஸோ லாங். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்த அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை நாளாக நம்ம விடுதலை போராட்டத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது இத்தனை நாளாக நம்ம எதை பற்றி ஆசைப்பட்டோமோ, எதை பற்றி நம்ம கற்பனை செய்து கொண்டோமோ, எதெல்லாம் நம்மளுடைய இலக்காக நம்ம நினச்சோமோ அதான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன், அதான் வந்து இந்த பிரியாம்பல் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. KM முன்ஷி சொல்லும்போது இது வந்து ஒரு ஹாரோஸ்கோப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பண்டிட் தக்கூர் தாஸ் பார்கவா இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரியாம்பல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்பவும் அழகான, கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ரொம்பவும் விலை மதிப்பற்ற ஒரு பார்ட் தான் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி இது வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜுவல் செட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு பேப்பர் ஸ்டிக். இந்த பேப்பர் ஸ்டிக்கை வச்சு கான்ஸ்டியூஷனோட ஒவ்வொருத்த என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சர் எர்னஸ்ட் பார்க்கர் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியாம்பிள் இஸ் த கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனோட கீயே தான் அப்படின்றாங்க. அப்புறம் ஹிதாயத்துல்லா இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரியாம்பிள் ரெசம்ஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. பிரியாம்பிள்ன்றது அமெரிக்கா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது தான். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து அதை விட கொஞ்சம் அதிகம், சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி இது வந்து நம்மளுடைய சோல், இது வந்து நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, இந்த பிரியாம்பல் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக இது வந்து ஒரு முகப்புரைன்னு தெரியுது. ஆனால் இந்த பிரியாம்பல் வந்து ஆர்டிகல் 368 படி கான்ஸ்டியூஷனில் இருக்க எந்த ஒரு பகுதியை வேணாலும், கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி மாற்றுறதுக்கு முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு போகும். ஸோ அது என்னென்ன வழக்கு அப்படின்னா, பெருபரி யூனியன் கேஸ் 1960. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியாம்பிள் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது வந்து ஜஸ்ட் எ ப்ரீஃபேஸ், இது வந்து ஒரு மைய கருத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் கேசவானந்த பாரதி கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியாம்பிள் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் இட் கேன் பி அமெண்டபிள், இது வந்து சட்ட திருத்தம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அறிவிப்பை வச்சு தான் 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து 3 வார்த்தைகளை வந்து அது உள்ளே திணிக்கிறாங்க. என்னென்ன வார்த்தைகள்னால் செக்குலர், இன்டிகிரிட்டி, சோஷியல், இந்த 3 வார்த்தையை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ மேலும் எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995 வந்து பிரியாம்பிள் இஸ் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்றதை இன்னும் ஸ்ட்ராங்காக வலியுறுத்தக்கூடிய கேஸ் தான் அது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்தோமோ இது சார்ந்த குவீஸ், ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய பிரியாம்பிள் சார்ந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய குவீஸ் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறோம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோக்கள் போன்று நிறைய வீடியோக்கள் போடப்படும். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த டாப்பிக்கில் நீங்கள் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் அதையும் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் போடுவோம்.
ஓகே, தேங்க்யூ.